ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். விட்டலனும் நாமும் அப்படிங்கிறதுல துக்காராம் மகாராஜ் அவர்களுடைய கதையை நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? துக்காராம் மகாராஜ் அவர்கள் எப்போவுமே விட்டலனுடைய ஞாபகத்திலே இருக்கிறதுனால அவருக்கு எந்த தொழில் மேலேயும் ஈடுபாடு இல்லை, குடும்பத்து மேலேயும் ஈடுபாடு இல்லை. இதனால் குடும்பமும் வறுமையாக இருக்குது. ஆனாலும் விட்டலன் அப்பப்போ அவருக்கு நிறையா அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கான். ஒரு பட்சத்தில் குடும்பத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் உதறிட்டு என்ன பண்ணிட்டாரு, மலை மேலே போய் உக்காந்துக்கிட்டாரு. வீட்டுக்காரர் எங்கேயோ காணுமே, அவர் பசியில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக அந்த அம்மா உணவு சமைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு தேடிட்டு போகிறாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மலை மேலே தான் உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார் அப்படின்னு சொன்னதுமே உடனே இந்த அம்மாவும் போகிறாங்க. போகும்போது இந்த அம்மாவோட காலில் முள் குத்திடுது. உடனே விட்டலன் அந்த அம்மாவுக்கு முள்ளெல்லாம் எடுத்து விட்டுட்டு, அவர் இங்கே தான் இருக்கார், எனக்கு தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. துக்காராம் மகாராஜுக்கு ஒரே ஆச்சரியம். நான் இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாதே, உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னதுமே உடனே இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவரை காணுமா. அப்போ தான் வந்தது விட்டலன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய சத்ரபதி சிவாஜி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜி இருக்கார்ல, அவர் அவருடைய குரு நம்மளுடைய சமர்த்தர் ராமதாசர். அவர் ஒரு தடவை நீ தேகுவுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே துக்காராம் மகாராஜ் இருக்கார், அவரை நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் போருக்கு போயிட்டு வரும்போது துக்காராம் மகாராஜ் அவர்களை வீட்டை பார்க்குறதுக்காக போகிறாரு. அங்கே போனால் குழந்தைங்க எல்லாருமே கிழிந்த ஆடைகளை போட்டுட்ருக்காங்க. அவங்க வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அந்த சமயம் பார்த்து துக்காராம் மகாராஜ் அவர்கள் நீங்கள் சிவாஜி தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் விழுந்து வணங்குறாரு. வணங்கினதுமே இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னதுமே, இல்லை, என்னுடைய குரு சமர்த்தர் ராமதாசர், அவர் நீ தேகுவுக்கு போனீங்கன்னாக்கா துக்காராம் மகாராஜை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார், அதனால் உங்ககிட்ட ஆசி வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே எங்கே படைகள் எல்லாம் காணோம் அப்படின்னதுமே, இல்லை, படைகள் எல்லாம் ஊருக்கு வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவ்வளோ தூரம் எல்லாம் களைப்பாக வந்திருப்பீங்க, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவரே இவ்வளோ வறுமையாக இருக்காரு, எப்படி நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு ஒரே ஆச்சரியம். உடனே துக்காராம் என்ன பண்ணார், அவங்க மனைவி கிட்ட சொல்லி கோதுமை மாவு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எடுத்துகிட்டு வந்ததுமே உடனே இவர் என்ன பண்ணுறாரு, படைகள் இருக்கிற இடத்துக்கு இவரே போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பிடி கோதுமை மாவு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ட திருப்தி கிடச்சிதான். உடனே அவருடைய மகிமையை நினச்சிக்கிட்டு சத்ரபதி சிவாஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதான். அப்போ இருந்து துக்காராம் மகாராஜா அடிக்கடி பார்த்து அவருடைய பாடல்கள் எல்லாம் விரும்பி கேட்பாராம். அப்படி ஒரு நாள் அவருடைய பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்கும்போது தான் முகலாய பேரரசர் அந்த நாட்டு மேலே படையெடுக்க வந்துட்டாங்க. அப்போன்னு பார்த்து சத்ரபதி சிவாஜி கோவிலில் இருக்காருல்ல, அதனால் விட்டலனே போய் அந்த அரசன் கூட சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு நாட்டை மீட்டிட்டு வந்துட்டார். எல்லோரும் சொன்னதுமே உடனே சத்ரபதி சிவாஜி நான் இங்கே தானே இருக்கேன், நான் எங்கேயும் போருக்கு போகலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை, நீங்கள் தான் வந்தீங்க அப்படின்றதுமே அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் வந்திருக்கிறது விட்டலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே துக்காராம் மகாராஜ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவரை சொல்கிறபடி எல்லாமே இவர் கேட்பாராம். அந்த காலத்தெல்லாம் துறவிகள் நாட்டோட நலன்லேயும் அக்கறையோடு இருந்தாங்க. அரசருக்கு இது தெரியாத விஷயங்களை கூட ஞானிகள் எடுத்து சொல்கிறதுல தைரியமாக இருந்தாங்க. அப்படி தான் நம்மளுடைய சத்ரபதி சிவாஜியும் இவரையும் ஒரு குருவாக ஏற்றிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய துக்காராம் மகாராஜ் அவர்கள் எவ்வளவோ பாடல்கள் பாடி பாடி அங்கே இருக்கிற மக்களுடைய மனசில் எல்லாத்துலேயுமே விட்டலனை கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி அவர் விட்டலனை கொண்டுட்டு வந்தாட்டி அவர் கேட்குறாரு, விட்டலன் எனக்காக அவனுடைய கருட விமானத்தையே அனுப்புகிறேன்னா நான் வைகுண்டத்துக்கு போகிறேன், நீங்களாம் யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே உடனே எல்லாரும் நான் வரேன், நீ வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மனைவிக்கிட்டேயும் போய் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை, எனக்குமா வேலை இல்லை, நான் வரல, நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த அம்மா நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் விட்டலனோட பாட்டை பாட பாட அப்படியே விமானம் வருது. விமானம் வந்ததுமே அந்த விமானத்தில் இவர் ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அந்த விமானம் போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே துக்காராம் மகாராஜா அவர்களுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரருக்கு கருட விமானமே வந்தது, அதில் ஏறிக்கிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரு அப்படின்னதுமே அவர் சும்மா தானே சொல்கிறாருன்னு நான் நினச்சேன், நிஜமாலுமே போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்க்கும்போது அவர் மேலே பறந்துட்டுருக்கிறது தெரியுது. அந்த அம்மா உடனே அப்படியே அந்த இடத்துலையே அவங்களுடைய உயிரை நீத்து
துக்காராம் மகாராஜ் அவர்களோட போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகளும் வர்றாங்க. வந்து அப்பா நான் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பார்க்குறதுக்காகவே ஒரு தடவை அவர் கீழே வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வந்து மனித உடலோட, அதுவும் எப்படி கருட விமானத்தில் வைகுண்டம் போன ஒரே நபர் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய துக்காராம் மகாராஜ் அவர்கள் தான். இந்த கதையை கேட்கும்போது நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுடைய கதையை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே. வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு உருவங்கள் தான் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரியே பக்தர்களும் வந்து பல பேர். ஆனால் அவங்களுடைய கதைகள் எல்லாருமேதோட கதைகளுமே பாருங்கள் ஒருத்தரோட கதை மாதிரி ஒருத்தரோட கதை இருக்கும். ஆனால் காலங்கள் வந்து மாறுபட்டு இருக்கும். பக்தியோடு நம்ம கடவுளை கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்காகவும் வருவார் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்களுடைய கதைகள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. எப்போவும் நாமளும் விட்டலன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா? கடவுளை வந்து பக்தன் பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், கடவுள் என்ன பண்ணுவார், பக்தனே விட்டா கூட கடவுள் விட மாட்டார், அவனை கெட்டியாக பிடிச்சிக்குவார். அதே மாதிரி நாமளும் விட்டலனை கெட்டியாக பிடிச்சிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே பாய், ராதே கிருஷ்ணா.